500 வருடங்களுக்கு முன்பு ஒரு மகா பண்டிதர் மேற்கு வங்கத்திற்கு வந்திருந்தார். மாயாப்பூரில் ஸ்ரீ ஜெகநாதரின் வீட்டில் அன்னை சதிதேவியின் வயிற்றிலிருந்து ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்தார். அப்பா, சொல்லு மகளே, சொல்லு. எனக்கு சசியை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. அவ வயித்துல 9 மாச குழந்தை இருக்கு. இருந்தும் இன்னும் பிரசவம் ஆகலையே. ஆனா அவ வயித்துல குழந்தை இறந்துருவானே, கூடவே சசியும் இறந்துருவாளே. இல்ல மகளே, இந்த மாதிரி அபசகுணமா பேசக்கூடாது. சசி உன்னோட சகோதரி, என்னோட பொண்ணும் கூட. நம்ம யாரு மேல அன்பா இருக்குமோ அவங்க மேல கவலை வரதான் செய்யும். ஆனா குழந்தை, சூரியனுக்கு கூட கிரகணம் பிடிக்குதுல்ல. அழாத அழாத மகளே, அழாத. ஹரியோட பேரை சொல்லி ஜபம் பண்ணு. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இது ஒரு நல்ல நாள், ரொம்ப மங்களகரமான நாளும் கூட. இதுல எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. நல்ல செய்தி, வாழ்த்துக்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஜெகநாத், இந்த கிரகங்கள்லாம் காட்டுறத வச்சு பார்த்தா இப்போ உங்க வீட்டுல ஒரு பகவான் வந்து அவதரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தையால நீங்க புகழடைவீங்க. நான் என் தம்பி மேல கூட வர்ணம் பூச ஆசைப்படுறேன். நீமே இந்த வர்ணம் பூசிக்கோ. அட அட அட, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ. அடடே, குழந்தைக்கு என்னாச்சு? அழாதடா செல்லம். அம்மா ஆச்சு. அச்சோ, நான் என்ன பண்றேன்னே தெரியலையே. குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கானே. இவன் அழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது இவனை சமாதானப்படுத்துங்களே. ஹரி ஓம். வாங்க பண்டிதரே, வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். என்ன பிரச்சனை? இவன் அழுகிறத நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். ஓ, இந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வ சக்தி பிரபுவின் பெயர்ல பாட்டை கேட்பதற்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதனால எல்லோரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க. हरि हरि बोल, हरि हरि बोल, हरि हरि बोल, हरि हरि बोल, मुकुंद माधव विठल बोल, मुकुंद माधव विठल बोल, हरि हरि बोल, हरि हरि बोल, मुकुंद माधव विठल बोल. பிரபு, என்னோட ஹரி. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு என்ன தோணுது? நான் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் என்ன செவிடா?
என்ன நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு நிம்மையோட பிறந்த தெரியும். நாள். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நிமைய கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணுவேன். எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். நான் வேண்டான்னு சொல்வேன்னு நினைக்கிறியா? இது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லையா? எனக்கு தெரியும் நீங்க சரிந்தா சொல்லுவீங்கன்னு. நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்களா, வயிறு நிறைய சாப்பிடணும், சரியா? இன்னைக்கு நல்ல வேட்டை. இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கடத்திட வேண்டியதுதான். ஏய் ஏய் வாங்கிக்க, ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு இன்னும் நிறைய கொடுப்பேன். என் கூட வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, வா வா வா. இந்த குழந்தைய ஒரு காட்டுக்குள்ள தூக்கிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதுதான். யாரும் இல்லை. வா வா வா, போலாம். எங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்தோம். ஆமாமா, நிமை யாருக்கிட்டுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே, இது சரியான இடம். இங்க முடிச்சிடலாம். இறங்கு. உன் பேர் என்ன குழந்தை? குந்தோ. குந்தோ என்னோட பேரு. உன் பேரை கேட்டா என் பேரை சொல்றியா நீ? கடலை சாப்பிட்றியா? கடலை. இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்ல நேரம். இன்னைக்கு என் வாழ்க்கை பிரகாசம் ஆயிடும். இது விலை உயர்ந்தது போல பணக்காரனாக போறேன் நான் இன்னைக்கு. அடடே, இங்க என்ன நடக்குது? நம்ம எங்க வந்திருக்கோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது காடா இருந்ததே. இப்ப பெண்கள்லாம் தண்ணி கொண்டு போறாங்க, மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் ஏதோ வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பொருள் நம்மளை கைவிட்டு போயிடுமோ? இப்ப என்ன செய்யறது? ஹேய் வா, உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வா வா, போலாமா குழந்தை? என் நிமை இந்த பக்கம் வந்தானா? இந்த பக்கம் வரவே இல்லையே. அட கடவுளே, இப்போ நீ கொஞ்சம் ஓய்வெடு. நாங்க எங்கன்னு போய் தேடிட்டு வரோம். நம்ம இந்த பக்கம் போலாம், வாங்க. நீ ஓய்விடுமா? சீக்கிரம் ஓய்விடு. போய் தேடுங்க. இப்போ நான் மலை மேல வந்துட்டேன். என் பின்னாடி யாரும் வர மாட்டாங்க. ரொம்ப களைப்பா இருக்கே.
வா குழந்தை வா, கீழே இறங்கு. ஆ. ஆ. இதை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. அட, இது என்ன அதிசயமா இருக்கே. இது குழந்தையா இல்ல மாயாவியா? இவன் ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான் போலவே. ஓஹோ, இவங்களாம் எங்க இருந்து வராங்க? பசு, இந்த காளை, இந்த மாடு மேய்க்கிறவன். ஏய் குழந்தை, நீ ரொம்ப ஆபத்தானவன். இதெல்லாம் எப்படி பண்ற நீ? வா வா, வேற இடத்துக்கு போவோம். வா. ஏய் தம்பி, நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். அப்பா முடியல. நான் என்னெல்லாம் நினைச்சனோ என் கனவு எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். என்னாச்சு? ஒவ்வொரு வீடா நான் போய் தேடிட்டு வந்தேன். நிமை எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? சந்திரசேகர், அங்கேயும் பார்த்தேன், குழந்தை அங்க இல்ல. இப்போ இங்கேயும் பாப்போம், வாங்க. கடவுளே, அழாத. அந்த கடவுள் இதுக்கு ஒரு வழி காட்டுவார். இப்ப நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது. வாங்க, நீ இங்க உட்காரு, நாங்க இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரோம். இல்ல இல்ல, நானும் உங்க கூட வரேன். அங்க போலாம். இதோ இங்க இருக்கா என்னோட நிமை. என் குழந்தை இங்க இருக்கா. நிமை, நிமை. நாங்க வந்து ஊருக்கு வெளியில போய் குதிரை விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். இவன் எனக்கு ஊருக்கு வெளியில கிடைச்சான். இல்ல, இவ்வளவு சின்ன குழந்தை அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாது. எங்கூன் போயிடுச்சு, எங்கூன் போயிடுச்சு, எங்கூன் போயிடுச்சு, எங்கூன் போயிடுச்சு, எங்கூன் போயிடுச்சு. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். கடவுள் என் விஷயத்துல ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால நான் திருடிக்கிட்டு இருந்தேன், பாவத்தோட வழியில போய்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில இவன் வந்தான், எனக்கு வாழ்க்கையில முக்தி கொடுத்துட்டான். நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இந்த குண் போகும்னு. அதை இவன் செஞ்சு காட்டிட்டான். என் உடம்புல இருந்த வியாதி போனது இல்லாம என் மனசுல இருந்த வியாதியும் போயிடுச்சு. உங்க குழந்தை ஒரு கடவுள் அவதாரம், ஒரு கடவுளோட அவதாரம். இனிமேல் எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நான் நல்லா இருப்பேன். ஹரி சொல்லு, ஹரி சொல்லு, ஹரி ஹரி சொல்லு, ஹரியோட பேர் சொல்லு, ஹரி சொல்லு, ஹரி சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போத்துல இருந்தே எல்லாத்தையும் தயார் பண்ணணும். தயாராக வேண்டியதுதான், இதுல என்ன இருக்கு? ஆனா எதை உங்க பத்தி? பையன் பெரியவன் ஆயிட்டான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். வர மார்கழி மாசம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரி நிமையம்மா, இந்த நாளை பார்க்கறதுக்கு நானும் தான் ஆசைப்படுறேன். பாருங்க, அவனுக்காக நான் ஒரு அழகான பெண்ணை கூட்டிட்டு வர போறேன். எல்லார் பார்வையும் அவ மேலேயே இருக்க போகுது. கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்ன யோசிக்கிற விஸ்வரூப்? இந்த குடும்ப வாழ்க்கையில உனக்கு நிச்சயமா சந்தோஷம் கிடைக்குமா? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கடவுளை மனசுல வைக்க முடியுமா? இல்ல இல்ல, சன்னியாசி ஆகிறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கணும் விஸ்வரூப்.
எனக்கு தெரியும். முடிவு பண்ணிக்கோ. பத்தினி வேணுமா, பிரபு வேணுமா? சன்னியாசி ஆகணுமா, சம்சாரி ஆகணுமா? பத்தினியா, பிரபுவா? சன்னியாசியா, சம்சாரமா? எது வேணும்? சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம். நீ என்ன பண்ணிட்ட விஸ்வரூப்? அம்மா அப்பாவை தூங்க வச்சுட்டு நீ எப்படி போன விஸ்வரூப்? என்ன உனக்கு உன் தம்பியை பத்தின நினைப்பு கூட உனக்கு வரவே இல்லையா? நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு விரும்பணும். அமைதியா இருமா. அமைதியா? விஸ்வரூப் இந்த மாதிரி யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டானே. விஸ்வரூப் வீட்டை விட்டு போயிட்டான். எப்படி? நீங்க ஒரு ஆம்பளை, நான் ஒரு பெண், அதுவும் அம்மா. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் போறேன். என்னை யாரும் தேடக்கூடாது. குழந்தைய நினைச்சு என் மனசெல்லாம் வேதனைப்படுது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, நீங்க போங்க. நீங்க எல்லாரும் போங்க. நீங்க எல்லாரும் போய் விஸ்வரூப் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்க. வாங்க. கேளு மகளே, உங்க குழந்தை ஆத்ம சாந்திக்காக போயிருக்கான். அவனை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனா குருதேவா, உங்க உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் உங்க பையனை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. எப்ப அவங்க உடம்புல ஆத்ம சக்தி குறையுதோ அப்ப அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்க. இதுதான் நல்லது. சூடேத்தின பிறகுதான் தங்கத்துக்கு வடிவ வரும். இந்த மாதிரி நினைப்பு வரதான் செய்யும். விஸ்வரூப் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றானோ அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனா அதனால என்ன கிடைக்கும் அதுல கவனத்தை செலுத்துங்க. இல்லைன்னா நீங்க எல்லாரும் அவனோட கவலையிலேயே கல்லாயிடும். நீங்க விடுற கண்ணீர் அவனோட வழியில கடலா மாறிடும். வாரிசோட சுகத்துல தான் அம்மா அப்பாவோட சுகம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் மகளே. நீங்க சொல்றது உண்மைதான் குருதேவா. கடவுளோட வழியில போயிருக்கிற என் குழந்தைக்கு அவன் எங்க இருந்தாலும் கடவுள் நல்லா பார்த்துப்பாரு. மகனே, நீயும் என்னை விட்டு போக மாட்டல? சொல்லு, போக மாட்டல? என்னை விட்டு போக மாட்டல? என்னை விட்டு போக மாட்டல? என்னையுமே, என் செல்வமே, என் குழந்தையே. சாந்தி யோகம், வெள்ளி, சனி வக்கரமா இருக்கு. சூரியன். அட அப்பா, கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப சந்திரன் போயிடுச்சுமா. அப்பா கொஞ்சம் கேளுங்க. அட கங்கா, நீ இதானே சொல்ல வர நிமை கொஞ்சம் அமைதி ஆயிட்டான்னு? ஆமாப்பா. அந்த கருப்பன் கழுதி ஆயிட்டான். அப்படின்னா அவன் குறும்பத்தனம் பண்றது இல்லையா இப்ப? ஆமாப்பா. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவன் குறும்பத்தனம் பண்றது இல்ல. சந்தோஷமா? அப்பா, அவன் எப்ப குறும்புத்தனத்தை விட்டானோ அப்பவே எங்களுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா ஊர்ல இருக்க உயிரே போயிடுச்சுப்பா. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. நீமே ஜாக்கிரதையா இரு. இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நீ தொடக்கூடாது. என்னம்மா நீங்க? இது படிக்கிற புத்தகமா? இன்னில இருந்து நீ படிக்க கூடாது. தெரிஞ்சதா உனக்கு? இவனை நீ படிக்க வைக்க மாட்டியா? இல்ல. எதுக்காக? படிச்சா இவனும் பெரியவன் மாதிரி ஆயிடுவான். இவனும் வீட்டை விட்டு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம ஓடிடுவான். என்னோட விஸ்வரூப் மாதிரி சம்சாரியா இருக்க வேண்டியவன் சாதுவா மாறிடுவான். நான் ஏற்கனவே ஒரு குழந்தையை இழந்துட்டேன். மறுபடியும் இவனை இழக்க விரும்பல. நம்பிக்கை வை. நிமை அப்படி செய்ய மாட்டான். அழாதம்மா. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை நான் நிச்சயமா செய்ய மாட்டேம்மா. படிக்க மாட்டேம்மா. போதுமா? படிக்க மாட்டேம்மா. என் செல்வமே. हरि हरि बोल।
என்னது? என்னோட நிமை ஊருக்குள்ள பிச்சை கேக்குறானா? மா மா, உங்க குழந்தை நீங்க சாப்பிட்றதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அப்பா கூட வீட்டில் இருக்காரு, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம். பாருங்க, ரொட்டி இருக்கு, சாப்பாடு இருக்கு. அட அறிவு கட்டவனே, அப்பாவையும் அம்மாவையும் எல்லாரும் கேவலமா நினைக்கணும்னு நினைக்கிறியா? எங்க நல்ல பேரெல்லாம் கெடுக்கணும்னு பாக்குறியா? இந்த நாளை பாக்குறதுக்காக தான் 9 மாசம் உன்னை சுமந்தனா? இன்னைக்கு ஒன்னு அடிச்சு ஒரு பாடம் சொல்லித்தரேன், இரு வரேன். இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இவன் சின்ன குழந்தை, இவனையே அடிக்க போற? கொஞ்சம் பொறுமை. பொறுமையா? இல்ல இல்ல, இவன் பிச்சை எடுத்திருக்கான். அட, நல்லபடியா இவனுக்கு நான் பாடம் சொல்லி தரலன்னு வச்சுக்கோங்க. அட, அதுக்குள்ள எங்க போயிட்டான் அவன்? இந்த கெட்ட பழக்கத்தை திருத்திருப்பேனா? அட அட, கொஞ்சம். இதோ உட்காந்துருக்கியா அறிவு கட்டவனே? அட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா இங்க? விடுங்க என்ன, விடுங்க. இவன் அடிக்காம திருந்தவே மாட்டான். இவன் பிச்சை கேட்டிருக்கான். நான் என்ன செய்ய? வேலை எதுவும் கிடைக்கலமா. நீ இப்ப வேலை செஞ்சு என்ன பண்ண போற? அம்மா, யார் படிக்கலையோ அவங்களுக்கு 3 பாக்கியம் தான் இருக்கு. வேலை, பிச்சை, இல்லைனா திருட்டு. படிக்க வேணான்னு சொன்னீங்க, இப்ப பிச்சையும் எடுக்க கூடாதுன்றீங்க. அப்ப நான் திருடவா? எனக்கு இப்ப புரியுது. நீ படிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற. ஆனா குழந்தை, படிக்காதவங்க எல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க. படிச்சவங்க எல்லாம் சாதுவாக மாட்டாங்கம்மா. பெரியவன் ஓடிட்டான், அது என் தலையெழுத்து. அவன் படிப்புக்கு இதுல என்ன சம்பந்தம்? இங்கே வா குழந்தை, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். நீ படி குழந்தை, நல்லா படி, நல்லா படி. கீதா, கங்கா, காயத்ரி, சீதா, சத்யா, சரஸ்வதி, பிரம்ம வித்யா, பிரம்ம பள்ளி, ஸ்ரீ சந்தியா, முக்தஹேகினி, ஆகமாத்ரா, சிதானந்தா, கைநாசினி, விதத்தே பரானந்தா, ஸ்வார்த்தஞான மஞ்சுரி, இதே தியானி ஜபநித்யம். சாஸ்திரியின் பாடங்களை படிக்கும் பொழுது ஹரிகீர்த்தனையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி என்றால், எல்லா மூலிகையும் ஒன்னா சேர்த்து நாம இடிச்சு ஒரு மருந்து செய்யறோம் இல்லையா? அதே போல நம் ஐம்புலன்களையும் அடக்கி ஒன்றாக சேர்த்து கடவுளின் பெயரில் நாம் தியானம் செய்ய வேண்டும். நிமை ஆச்சாரமா இருந்து இதையெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும். அப்பாவுக்கு திடீர்னு என்னாச்சுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இது நடக்கும். சுவாமி, ஏன் இப்படி அமங்கலமா பேசுறீங்க? தெரியும்ல, இந்த மருத்துவரோட மருந்து உங்களை 2-3 நாள்ல சரியாக்கிடும். கண்ணா, வயதான இந்த உடம்பு மறுபடியும் எப்படி சரியாகும்? சுவாமி, அப்பா, பண்டிதரே, எனக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை விட்டு போறேன்னு நீங்க கவலைப்பட வேணாம். சுவாமி. அப்பா, நான் கங்கை கிட்ட நான் போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன அங்க கூட்டிட்டு போ, என்ன அங்க கூட்டிட்டு போ, என்ன அங்க கூட்டிட்டு போ, என்ன அங்க கூட்டிட்டு போ. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்ப்பா. கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போ. கண்டிப்பாப்பா. என்ன அங்க கூட்டிட்டு போ. கண்ணா, அந்த கங்கையோட தண்ணியை எடுத்துக்கிட்டு வா. இந்தாப்பா. சுவாமி,
அப்பா. சுவாமி, கண்ணா. கண்ணா, சுவாமி, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. அப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா. பகவானோட சுவாமி, 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 என் கடவுளே, என்னுடைய அன்பு. சுவாமி, நான் வரேன். நான் வரேன். அப்பா, ஐயோ, சுவாமி, அப்பா. அம்மா, எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்கம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணா. நம்மளை விட்டு போனவங்க கூட நம்மளால போக முடியலையே, அவங்கள பிரிஞ்சும் இருக்க முடியல. ஆமாம்மா, ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. ஆனா அவர் நினைவு என்ன இருக்கே. அவருடைய நினைவு எதுவரை வருதோ அதுவரை அவர் நம்மோட இருப்பாருமா. அப்பா நம்ம கண்ணு முன்னாடி தான் இல்லை, ஆனா அவர் நமக்குள்ள இருக்காருமா. நம்ம நினைவுகளில் இருக்காருமா. ஆனா நம்மால பார்க்க தான் முடியல. இந்த மாதிரி அழுது அவரோட ஆத்மாக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்கம்மா. தயவு செய்து கஷ்டத்தை கொடுக்காதீங்கம்மா. ரகுநாத், அட நீமை, வா வா. ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு? நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பேசுற நீமை? பின்ன என்ன, அப்பா கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. அவர் பார்க்க கூட நீ வரல இல்லை? அவரோட கடைசி பயணத்துக்காக தான் வந்தேன். இதுவா நட்பு? என்னை மன்னிச்சிரு நீமை. நியாய சாஸ்திர புத்தகத்தை எழுதுறதுல நான் ரொம்ப மும்முரமாக இருந்தேன், அதனால் வர முடியல. அதுக்கு உனக்கு அந்த புத்தகம் எழுதுறது தான் முக்கியமா? என்ன? அதாவது நியாய சாஸ்திரம் எழுதுறது தப்புன்னு தான் சொல்கிறாங்க. அந்த தப்பை நானும் செஞ்சுருக்கேன். ஆமாம், நானும் தான் செஞ்சுருக்கேன் ரகுநாத். என்னை மன்னிச்சிருங்க. எப்போவோ மன்னிச்சிட்டேன். நாளைக்கு நௌகார் கல்யாணத்துக்கு போகிறோம். சரி, போகலாம். சொல்லுங்க, என்னுடைய புத்தகம் எப்படி இருந்தது? என்னாச்சு ரகுநாத், நீ ஏன் அழுவுற? என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ என் நண்பன், சொல்லுங்க. இது என் மேல சத்தியம். நீ கேட்க விரும்பினா நான் உண்மையை சொல்கிறேன் நண்பா. உன்னுடைய இந்த புத்தகம் அருமையாக இருக்குது. நான் கூட இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு ஆசையோட என்னுடைய எழுத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மதிக்கத்தக்கவங்க கிடைப்பாங்க. ஆனால் உன்னுடைய புத்தகத்துக்கு முன்னாடி என்னுடைய புத்தகத்துக்கு மதிப்பே இல்லை. சொல்லப்போனால் புது சாஸ்திரத்தில் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியாது. அதை பற்றி எனக்கு அவ்வளவு அறிவில்லை. இவ்வளோதானா? இதுக்காக நீ கவலைப்படாத நண்பா. உன்னுடைய புத்தகம் தான் முதல் இடத்துல வரும். அதுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணர் இருக்கார். இப்படிதான். நிமாய், நீ என்ன காரியம் பண்ணிட்ட? நண்பனோட கண்ணீரை பார்க்கறதுக்காக இந்த புத்தகத்தை நான் எழுதலை, தெரியுமா? நான் இந்த புத்தகத்தை எழுதுனது வெறும் சந்தோஷத்துக்காக. உங்ககிட்ட சொன்னதும் சந்தோஷத்துக்காகத்தான். நண்பனுடைய சோகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. நீமை, நீ ஒரு மகான். தண்ணியில் இருக்கிற இந்த எழுத்துக்கள் சொல்லுது, எவ்வளோ யுகமானாலும் இந்த கங்கா நீர் சாட்சியாக இருக்கும். உன்னுடைய தியாகத்தை நான் என்னிடம் மறக்க என்ன மாட்டேன். பண்ற? உன்னை நான் என் இதயத்தில் வச்சிருக்கேன் நண்பா, என் காலடியில் இல்லை. அட நிமை, நீ இன்னைக்கு படிக்க போலையா? இல்லைம்மா, ஏ, உங்க குழந்தை பசுவாக நினைக்கிறேம்மா. பசுவா? ஆ, பசு முதல்ல சாப்பிடும், அப்புறம் பால் கொடுக்கும். அதே போல நான் இத்தனை நாள் கத்துக்கிட்ட பாடத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லார்கிட்டையும் பகிரணும். அறிவுக்கு எல்லையே இல்லை கண்ணா. எவ்வளோ கிடைச்சாலும் அது கம்மி தான் கண்ணா. அதுக்காக
என் அண்ணன் எழுதி வச்ச புத்தகத்தோட உதவி வேணும். திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுக்க என்ன காரணம்? காரணம் இருக்குமா? ஆ ஆமாம்மா, குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் வராம வீட்டோட நிலைமைய எவ்வளவு மறைச்சாலும் எனக்கு எல்லாம் தெரியுமா, நிச்சயமா தெரியும். ஆனா நீ இந்த படிப்பை முழுசா முடிக்கலன்னா உங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையாது கண்ணா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் ஓய்வு நேரத்துல வேலை செஞ்சு என் படிப்புலையும் கவனம் செலுத்துவேன். அந்த ஓய்வு நேரத்துல நீ என்ன செய்ய போற? பசங்களை படிக்க வைப்பேன். வாங்க வாங்க முதலாளி, எங்க வீட்டுக்கு எப்படி வழி தெரிஞ்சது? உங்களால ஒரு காரியம் ஆகணும். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. லக்ஷ்மிக்கு பின்னால சரஸ்வதி வரக்கூடாது, சரஸ்வதி பின்னாலதான் லக்ஷ்மி வரணும். புரியல. நான் என் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பையனை படிக்க வைங்க, அவனுக்கு நல்ல அறிவை புகட்டுங்க. உங்களை மாதிரி ஒரு குரு இந்த உலகத்துல எங்க கிடைப்பாங்க? தேவைப்பட்டா நீங்க ஒரு பள்ளிக்கூடம் கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கு வேணும்னா நான் என் மண்டபத்தை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். சரிங்க முதலாளி, சரி. என்ன முதலாளி, இது உங்களுக்கு நல்லா இருக்கா முதலாளி? இந்த காசு மேல ஆசை வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, இது உங்களுக்கு பொருத்தமாவே இல்ல. உங்களுடைய இந்த பழக்கம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ராதே கிருஷ்ணா 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 ராதே சித்தப்பா, கிருஷ்ணா. உங்க பணம் கீழே விழுந்திருக்கு. இந்த பையில ஓட்டையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க விழுந்திருக்கு? இதோ இங்க. அட இங்கயா? ஆ, ஆ. இதான் என்னுடையதுதான். இருக்கட்டும் இருக்கட்டும் சித்தப்பா, இது உங்க பணம் இல்ல, இது உங்களதான் இருந்தா இது உங்ககிட்ட வந்திருக்கும். இந்த மாதிரி வேஷம் போட்டா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒரே ஒரு தங்க காசுல உங்க மொத்த மரியாதையும் போச்சு. என்ன நண்பர்களே, இவரோட பழக்கம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. நீமாய் என்னையா கேலி செய்யற? என் தலையிலயா மண்ண போட்ட? நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ நீமாய். சித்திரகுப்தனோட மண்டைய நான் தூள் தூளா ஆக்கல. என் பேரு மகேஸ்வர் இல்ல. என்னாச்சு நீமை? என்னாச்சு நீமாய்? நீ அமைதியா இருக்க? குழந்தையிலிருந்தே அவன் லக்ஷ்மியை பார்த்தா அவனுக்கு பேச்சு வராது. யார் அது? யாரா? கஷ்டத்துல கை கொடுக்குற மாதிரி, ஆபத்துல உதவுற மாதிரி, கண்ணுல இமை இருக்கிற மாதிரி. அவளோட பேர் என்ன? பேரா? நம்ம வல்லவாச்சாரியோட பொண்ணு. பேருக்கு ஏத்த மாதிரி அவ லக்ஷ்மியின் அவதாரமாவே இருக்கா. நம்ம நிமை எப்போ அவன் காலில் நிக்கிறானோ அது வரைக்கும் அவன் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறதாவே இல்லை. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும் சகோதரி. தண்ணி ஒன்றும் அவசியம் இல்லை. உங்கள் பதிலே என் மனசு ரொம்ப குளிர்ந்து வச்சிருச்சு. நான் வரேம்மா. அப்புறம் நிமையோட ஒப்புதல் இருந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா. அடே முகுந்தா, எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இங்கே பாரு, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. நியாய சாஸ்திரம் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எங்கள் வைஷ்ணவ மரியாதையை காப்பாற்றுறேன். நானும் அதே படிப்பை படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உங்க தலையில இந்த மாதிரி மச்சான் ஏன் இருக்கு? அட, எப்போ பார்த்தாலும் ஏன் உங்கள் மேலே இந்த சாஸ்திர போதை வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். சித்தப்பா, மரியாதைக்குரியவரே, ஏன் சோகமா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வர நீங்க போன காரியம் ஒழுங்கா முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அம்மா ஒத்துக்கல. யாரோட அம்மா? பொண்ணோட அம்மா. பொண்ணோட அம்மாவா? கொஞ்சம் நில்லுங்க சித்தப்பா. எந்த பொண்ணு? அது ஒரு பொண்ணு. உங்கள் கல்யாணத்தை பற்றி தான் பேச்சு நடந்தது. பொண்ணுன்னு சொல்றீங்க? அவங்க பேர் சொல்லுங்க. பண்டிதர் வல்லபாச்சாரியரோட பொண்ணு லக்ஷ்மி. லக்ஷ்மி? அம்மா, சொல்லு கண்ணா. இதெல்லாம் பார்க்க எனக்கு பொறுக்கல. என்ன? தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க, தண்ணி எல்லாம் மோண்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி. அப்படி நீ நினைக்கிறேன்னா நான் ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறேன். வேலைக்காரன்? அம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா வேலைக்காரன் இருக்கான்ல, வேலை கம்மியாக செய்வா, ஆனால் பணம் ஜாஸ்தியாக கேட்பா. வீட்டில் இருக்கிறாளே இந்த மாதிரி செஞ்சா? வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாக்கா, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சேவையும் செஞ்சுக்கிட்டு. நீ சொல்றதும் சரியாதான் படுது. நீ ஒன்று பண்ணு, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணு. நீ சரிம்மா. அம்மா, அம்மா, நான் பள்ளிக்கூடத்தில் இருப்பேனே, நான் எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? அம்மா, நீங்க சொன்னீங்கன்னா இந்த வேலையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கவா? சே, எனக்காக நீயே கல்யாணம் பண்ணணும்? அம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிக்கலாமே. நான் உண்மையா சொல்றேம்மா, இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல. அப்படின்னா நீ சரின்னு சொல்றியா? நான் பன்வாரி சித்தப்பாவை கூட்டிட்டு வரவா? வேணாம். பன்வாரி சித்தப்பா வேண்டாம். கங்கா, காவேரி, யமுனா. அம்மா, இந்த நதிகள் பேரெல்லாம் வேண்டாம். அப்படின்னா உத்தரா, பூர்வா. போதுமா, நீங்க ஏதோ பேரெல்லாம் சொல்றீங்க. இந்திராயணி, சரஸ்வதி, லக்ஷ்மி. அம்மா, லக்ஷ்மி நல்லா இருக்கு. சரி கண்ணா, சரி. பாத்தியா, உன்னை பார்த்துட்டு அவன் குளிக்காமலே ஓடிட்டான். குருஜி, இந்த நிமை இருக்கான்ல, அவன் எங்க பார்த்தாலும் வைஷ்ணவத்தை பத்தியே பேசிட்டு இருக்கான். நாத்திகனா இருக்கான்,
ஆனால் ஆத்திகவாதி மாதிரி நடந்துக்கிறான். இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கான். நீங்களும் அவன் பக்கமாக தான் பேசுறீங்க. முகுந்த், நீ நிமையை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அவன் வேதத்தை கேலி செய்யல. அவன் வேதத்தோட அர்த்தத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்றான். அவன் வேதத்தை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்யறான். வேதம் தான் அவனோட ஜீவன். அவன் கண்களுக்குள்ள அவன் கடவுளை பார்க்கறான். அவன் மட்டும் பார்க்கறான். அவனை பார்த்து ஓடுறது கடவுளை பார்த்து ஓடுறதுக்கு சமம் முகுந்த். இது உங்களுக்கு இப்ப புரியாது. நேரம் வரும்போது நீங்கெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க முகுந்த். அப்படின்னா நிமையை நான் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. அப்புறம் என்னன்னா, வணக்கம் மகாத்மா. அப்படின்னா இவன்தான் நிமை. இவனுடைய சிரித்த முகம் இதயத்தில் அழகாக தெரிகிறது. இந்த தெளிவான முகம், இந்த அழகான சிரிப்பு, இந்த முகத்தில் இருக்கிற தேஜஸ், இது எல்லாம் சேர்ந்து சொல்லுது இவன் கடவுளுடைய அவதாரம்னு. குருதேவா, குருதேவா, என்ன யோசனையில் இருக்கீங்க? என்னுடைய வணக்கத்தை கூட நீங்கள் ஏற்றுக்கலையே. ஓ, வணக்கம். நீண்ட நாள் வாழ்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? பிரசாதம் வாங்கிப்பீங்களா? நான் உங்களுக்கு சேவை பண்ண வாய்ப்பு கிடைக்குமா? நான் அதுக்கு தயாராக இருக்கேன். யார் மனசில் உண்மையான பக்தி இருக்கோ அவங்களுக்கு நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? நான் கண்டிப்பாக வரேன். எனக்கும் உங்ககிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நான் கிருஷ்ண லீலாங்கிற புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என் ஆசை. இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். உங்களை மாதிரி ஒரு மகான்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கறது என்னுடைய பாக்கியம். அற்புதம் குருதேவா. உங்களுடைய புத்தகத்தால கிருஷ்ண லீலைய கண் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. புகழ் பெறுவதற்காக இந்த புத்தகத்தை நான் எழுதலை. புரியுதா பண்டிதரே? இந்த புத்தகத்தில் ஏதாவது பிழை இருந்தா நீங்கள் தான் திருத்தி கொடுக்கணும். உங்கள் உதவி எனக்கு வேணும். கிருஷ்ணரோட கதையில பிழை எப்படி வரும்? பக்தர்கள் ஆவேசத்தில் எழுதினாலும் கண்டிப்பா அதுல எந்த பிழையும் வராது. எந்த காவியத்துல கடவுளோட உண்மையான பக்தி இருக்குதோ அது உண்மையானதா இருக்கும். பக்தி இல்லாம எழுதுற எந்த புத்தகமா இருந்தாலும் அதுல உண்மை இருக்காது. பக்திக்கு விலையும் இல்லை, பாஷையும் இல்லை. இந்த பதில் உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்குது. இந்த புத்தகத்தில் கிருஷ்ணர் கூட தன்னுடைய லீலையை காமிக்கிறாரு. இதுவரை என்னுடைய பயணம் நன்றாகவே இருந்தது பண்டித். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது புது ஞாபகம் வந்துருச்சா? உன்னுடைய கேள்வியே புதிரா இருக்கே. நான் ஏதாவது ஒரு குறும்பத்தை நான் செஞ்சாதான் நீ சரி வருவ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். என் கையில பால் பாத்திரம் இருக்கு. ஆனா என் கையில ஒண்ணு இல்லை. விழுந்துரும், சும்மா இருங்க. கோபிகளோட சேர்ந்து அந்த பால் பானையை உடைக்கும் போது அந்த பால் எல்லாம் வீணா போகுது. அதுக்கு அவர் சொல்றேன்ல, விடுங்க. வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கிறத பார்த்து நான் நினைச்சேன் நீங்க ஏதோ வேற சிந்தனையில இருக்கீங்கன்னு. இருட்டுல ஏன் இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்க? விளக்கேத்தி இருக்கணும். விளக்கா? உள்ள கிருஷ்ணரோட வெளிச்சம் மட்டும் இருந்தது. இப்ப நீ வந்ததும் எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கே. இப்ப விளக்குக்கு என்ன வேலை? ஓ, கிருஷ்ணலீல கேட்டதுக்கு அப்புறம் உங்க காதுக்கு என்ன பக்தி முத்திடுச்சா என்ன? நானும் ஒண்ணு சொல்லவா? சொல்லு. இத பத்தி எங்க அப்பா எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு. பிரம்மாக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. பெரியவங்க சுக்ருதி,
அவங்க தான் லக்ஷ்மி. ரெண்டாவது மகள் துஷ்கிருதி, அதுதான் தரித்திரம். லக்ஷ்மி கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. அதனால பிரம்மா எதுவும் யோசிக்காம ஒரு சாதுவா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்க கஷ்டத்தை பார்த்து பிரம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இது என்ன சாபமா? என்னுடைய லக்ஷ்மிக்கு இந்த கதியா? துஷ்கிருதிக்காக நல்ல வரத்தை தேடிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேன் லக்ஷ்மி. எந்த வீட்டில் லக்ஷ்மிக்கு அவமானம் நேருதோ அந்த இடத்துல தரித்திரம் வந்து சேரும். அம்மாவோட அனுமதி வாங்கி நாளைக்கே என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். தியானத்தில் பக்தியோட பிரயாணம் பண்ணுவேன். நிச்சயமா செய்வேன். உந்தன் லீலைகளை நீயே அறிவாய், உந்தன் லீலைகளை நீயே அறிவாய். எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு, எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு. உந்தன் லீலைகளை நீயே அறிவாய், உந்தன் லீலைகளை நீயே அறிவாய். உந்தன் லீலைகளை நீயே அறிவாய், உந்தன் லீலைகளை நீயே அறிவாய். எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு, எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு. உந்தன் லீலை, உந்தன் லீலை, உந்தன் லீலை பிரபு, உந்தன் லீலை. கனவில் உந்தன் முகம் வருகுதையா, கனவில் உந்தன் முகம் வருகுதையா. உயிரும் நீதான் பிரபு, உணர்வும் நீதான், உயிரும் நீதான் பிரபு, உணர்வும் நீதான். காத்திருந்து காத்திருந்து நாட்கள் கரையுதே, காத்திருந்து காத்திருந்து நாட்கள் கரையுதே. உன்னை எண்ணி என் மனம் தினமும் மலையுதே, உன்னை எண்ணி என் மனம் தினமும் மலையுதே. எப்போ வருவாயோ, எப்போ வருவாய், எப்போ வருவாயோ, எப்போ வருவாய். உந்தன் லீலைகளை நீயே அறிவாய், உந்தன் லீலைகளை நீயே அறிவாய். எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு, எங்கு பார்த்தாலும் நீயே பிரபு. உந்தன் லீலை, உந்தன் லீலை, உந்தன் லீலை பிரபு, உந்தன் லீலை. கனவில் உந்தன் முகம் வருகுதையா, கனவில் உந்தன் முகம் வருகுதையா. உயிரும் நீதான் பிரபு, உணர்வும் நீதான், உயிரும் நீதான் பிரபு, உணர்வும் நீதான். हरि हरि बोल, हरि हरि बोल, हरि हरि बोल, हरि हरि बोल. मुकुंद माधव विठल बोल, मुकुंद माधव विठल बोल. हरि हरि बोल, हरि हरि बोल. मुकुंद माधव विठल बोल. हरि हरि बोल, हरि हरि बोल. मुकुंद माधव विठल बोल. हरि हरि बोल, हरि हरि बोल. मुकुंद माधव विठल बोल. हरि हरि बोल, हरि हरि बोल. हरि हरि
என்ன ஆகிவிட்டது சுவாமி? என்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் உங்களோட மனைவி. அதுக்கு உங்களோட கோவத்தை தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா எனக்கு? நீ கேட்கணுமா? கேட்க முடியுமா? சொல்றேன் கேளு. ஒரு அழகான பெண்ணை நான் காதலிச்சேன். ரொம்பவே காதலிச்சேன். நாள் முழுக்க அவ என் கூட தான் இருப்பா. ஆனா ராத்திரியிலையும் என் கனவுல வருவா. அவளை கல்யாணம் பண்றதுக்காக என் ஆசையை சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவளும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னைக்குதான். அவ பேரு விஷ்ணுபிரியா. இன்னைக்கு எங்களுக்கு முதல் ராத்திரி. இந்த வீட்டுல விஷ்ணுபிரியாவும் இல்லை, அவளோட சிரிப்பான முகமும் இல்லை. யாருங்க நீங்க? ஏன்? உனக்காக தான். அந்த மாதிரி ஏன் சொன்னீங்க? நான் பயந்தே போயிட்டேன். இதெல்லாம் அபசகுணத்தை மறக்கிறதுக்காக தான் சொன்னேன். அட, முழு ராத்திரி இப்படியே பேசிட்டு இருக்கலாமா? என்ன, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? உன் பேச்சுக்கு முடிவு கட்டியே ஆகணும். குழந்தைகளா, நல்லா கவனிங்க. நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கணும். நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க முதல்ல பயிற்சி பண்ணணும். யார் இறைவன், எதுக்காக நம்ம வழிபடுறோம், இதை புரிஞ்சுக்கிறவங்க ஒரு நாள் ஞானி ஆவாங்க. யார் புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு ஞானம் கிடைக்காது. குழந்தைகளே, இந்த புல்லாங்குழல் யார் வாசிக்கிறா? யார் இவ்வளவு அழகா வாசிக்கிறது? என் மனசுக்கு இதமா இருக்கு. யார் இதெல்லாம் செய்யறது? அட ஆமா, இது ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல். எங்க இருக்கார் முரளிதரர்? எங்க இருக்கார்? முரளிதரா, அட எங்க போறீங்க? நில்லுங்க, நில்லுங்க. வெறும் காதுல மட்டும்தான் கேக்குது. ஆனா ஏன் என் கண்ணுக்கு தெரியல? கண்ணா, கண்ணா, என்னைய கூப்பிடுற? நான் வரவா? ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற? எங்க இருக்க நீ? முரளிதரா, நிமை, நிமை நில்லு. கண்ணா, கண்ணா, இங்க வா, இங்க வா, இங்க வா கண்ணா, இங்க வா. இந்த நிமைக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் தனக்கு தானே பேசிட்டு ஓடுறான்? எனக்கு தெரிஞ்சு நிறைய வெயில் அடிக்குது, அதனால மயங்கி விழுந்திருக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு காய்ச்சல்னு நினைக்கிறேன். உடனே மருத்துவரை கூப்பிடணும். வேதராஜ், இவருக்கு உடம்புல வியாதி இல்ல, மனசுல வியாதி. அதுக்கு எந்த மருந்தும் இல்ல. வணக்கம். ஜார்நாத், உன் நெத்தியில திலகம் எங்க? அது வந்து
திலகம் இல்லாமல் வாழ்க்கை முழுமை பெறாது. வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? அலைப்பாயிர மனசுக்கு திலகம்தான் சாந்தியை கொடுக்கும். நல்லதே நடக்கும். போ, திலகம் வச்சுக்கிட்டு பாடசாலைக்கு வா. கயாக்கு யாத்திரை போறியா? 1-2 நாளில் கிளம்பிடுவேன். நிமைய கூட அழைச்சிட்டு போங்களேன். நீங்க அவனோட சித்தப்பா இல்ல? அவனுக்கு வெளி உலகம் தெரியாது. கொஞ்ச நாள் வெளியில இருந்தா அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நிமை வருவானா? என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சித்தப்பா? கயாவுக்கு யாத்திரை போகிறேன். நீ வருவியா? நீ பயணம் பண்ண மாதிரி இருக்கும், உனக்கு ஞானமும் கிடைக்கும். கடவுளோட அழைப்பு இல்லாமல் நம்ம பயணம் எப்படி நடக்கும் சித்தப்பா? பிரபு கூப்பிட்டுருந்தா நான் யார் முடியாதுன்னு சொல்ல? நான் கண்டிப்பாக வருவேன் அந்த யாத்திரைக்கு. பிரபு பிரபு என் கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனால் தூரமாக இருக்காரு. தரிசனம் கிடைக்குது, ஆனால் முழுசா இல்லை. என்னுடைய அந்த ஜீவன் பிரபுக்கிட்ட போக தடையாக இருக்கு. எனக்கு உங்கள் காலடியில் இடம் கொடுங்க. உங்களுடைய கருணையை காட்டுங்க. கிருஷ்ண பக்தியை கொடுங்க. என்னை சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க பண்டிட். உங்களுக்கு ஆத்ம அனுபவம் கிடைச்சிருச்சு. கிருஷ்ண அவதாரமாக நான் உங்களை பார்க்குறேன். என்ன மாதிரி ஒன்றும் இல்லாதவன் உங்களை மாதிரி பகவானுக்கு எப்படி பக்தி கொடுக்க முடியும்? குரு இல்லாமல் ஞானம் முழுமையாக கிடைக்காது பாபா. கிருஷ்ணர் கூட ரிஷியோட ஆசிரமத்திலிருந்து ஞானம் பெற்றார் இல்லையா? என்னை பகவான்னு சொல்லி என் பக்தியை எங்கிட்ட இருந்து எடுக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்ககிட்ட சரணடைகிறேன். சின்ன அறிவை வச்சு பிரபுவோட வழியில் நான் எப்படி போக முடியும்? தீட்சை மந்திரத்தோட சக்தியை என்னால் எப்படி கொடுக்க முடியும்? இருந்தாலும் என்னை நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட காரணத்தால் என்னால் எதையும் மறுக்க முடியல. அந்த தீட்சை மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் போயே தீருவேன். பிருந்தாவனத்துக்கு போகிறேன். அங்கே போய் என் பிரபுவை தேடுவேன். யாராவது சொல்லுங்க, பிரபு எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? கயா யாத்திரைக்கு அப்புறம் நீமை கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு. அவன் சிரிக்கிறான், அழுகிறான், ஆடுறான், பாடுறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பேய் பிசாசோட வேலை இல்லை. இது கிருஷ்ணர் மேலே இருக்க காதல். அவன் உண்மையான கிருஷ்ண பக்தன் ஆயிட்டான். நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா வைஷ்ணவ குலம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. பக்தியில தான் சக்தி இருக்கு. வைஷ்ணவ வேதத்து மேல
பைத்தியக்காரத்தனமா பற்று வச்சிருக்கிறவங்க பலமாயிடுவாங்க, ரொம்ப தெளிவாயிடுவாங்க. நம் வேதத்தின் மகுடம் எல்லா இடமும் பரவிவிடும். இல்ல இல்ல, திடீர்னு அழுகுறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு ஆடுறான், திடீர்னு பாடுறான். இல்ல இல்ல, அழுகிறதுனால உங்க கஷ்டம் தீராது. இவனை கையை காலை கட்டி உங்க வீட்டுல வைங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. கையை காலை கட்டியா? அவன் ஒரு மனுஷன், மிருகம் இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? பண்டிதரே, மாலதி தேவி, கேட்டீங்களா நீங்களா? இவங்கெல்லாம் சொல்றாங்க என் பையன் பைத்திய மாட்டான்னு. அவனை வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வைக்க சொல்றாங்க. நான் என்ன பண்றது? என்னால நிமைக்கு புரிய வைக்கவும் முடியாது, இவங்க வாயெல்லாம் மூடவும் முடியாது. இது இறைவனோட லீலை. நீமை பைத்தியம் கிடையாது. புரிஞ்சுதா? போங்க எல்லாம். வாங்க வாங்க. நீமை, உனக்கு என்ன தெரியுது? ஏன் சிரிக்கிற? எனக்கும் சொல்லு, நானும் உன் கூட சேர்ந்து சிரிக்கிறேன். பாருங்க பாருங்க சித்தப்பா, அங்க பாருங்க பாருங்க. நீமைக்கு கிருஷ்ணரோட தரிசனம் கிடைச்சிருக்கு. நீ ஒரு மகான் நீமை, நீ ஒரு மகான். இங்க பாருங்க பண்டிதரே, இவனுக்கு காய்ச்சல் இல்ல, இவனுக்கு பைத்தியம் இல்ல. ஒன்றும் புரியல எனக்கு. என் மருமகளோட நிலைமையை பார்த்தீங்களா? அவளால மெல்லவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. சகோதரி, இது பைத்தியமும் இல்லை, வியாதியும் இல்லை. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஆனா கிடைக்காது. எனக்கு வந்திருந்தாலும் நானும் சிரிச்சு சந்தோஷமா ஏற்றிருப்பேன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சகோதரி. உங்களுடைய மகன் பரம்பொருளோட ஒரு அங்கம். பெண்கள் கணவனை பரமேஸ்வரர்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுத்து வச்சவங்க. அந்த பரமேஸ்வரரே வந்து உங்களுக்கு கணவனை அமைஞ்சிருக்காரு. நீமே கிட்ட சொல்லுங்க, அவர் விருப்பப்பட்டாக்கா நாளையிலிருந்து என்னோட சபைக்கு வரலாம். ராதே கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணர். இந்த பக்தி கிக்தி எல்லாம் ஒரு சாக்கு. ராத்திரி முழுக்க பாட்டு பாடுறாங்க, அவங்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்றாங்க. என்ன ஆமாங்க ஆமாம், ஜபம் கிபம் தியானம் யோகம் இதெல்லாம் செய்ய அறிவு தேவைப்படும், அதுக்கெல்லாம் கஷ்டப்படணும். ஆனால் இவங்க தன்னுடைய தொண்டையெல்லாம் கிழிச்சு அடுத்தவங்க காதையும் கிழிக்கிறாங்க. இதெல்லாம் பாவத்தோட வழி. ஸ்ரீவாஸ்தவ் பண்டிட் அவங்கெல்லாம் பிச்சை கேட்பாங்க. ஒரு 4-5 பேர் சும்மா இருந்தாக்கா அவங்களையும் வச்சு பிச்சை கேட்பாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இவங்க பின்னாடி நிமையும் வந்து சேர்ந்துட்டான். இதெல்லாம் பக்தி பேரில் ஊழல். இதுக்கு பின்னாடி வேதம் படித்த சாஸ்திரிகள் கூட இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஏதோ மந்திரவாதிங்க செய்கிற வேலை மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியலையா? நீங்களாம் முட்டாளுங்க. பஞ்சபூதங்கள் இருக்கு, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, நிலம். அப்படின்னாக்கா இதெல்லாம் மகாராஜா கிட்ட யார் எடுத்து சொல்றது, யார் புரிய வைக்கிறது? நான் நிரூபிச்சு காட்டுறேன், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இதை நான் நிரூபிச்சிட்டேன்னா
அவங்க வாழ்க்கையே அலங்கோலமாயிடும். இவங்க அத்தனை பேரையும் தூக்கில் ஏற்றிடுவேன். இவங்களோட சேர்த்து நிமையவும் தூக்கில் ஏற்றிடுவேன். வேதத்தோட பேர்ல இவங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நான் வெறுக்கிறேன். அமைதியா இருங்கம்மா. எப்படி அமைதியா இருக்கிறது மகளே? நிமை ஒரு அப்பாவி, எல்லாரும் சொல்றதையும் கேட்டுப்பான். நிமை மேல இருக்கிற விரோதத்தால இவங்க எல்லாரும் போய் மகாராஜா கிட்ட சொல்ல போறாங்க. மகாராஜா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் என் 2வது குழந்தையும் தொலைச்சிடுவேன். இந்த மாதிரி அமங்கலமா பேசி நீங்க அழாதீங்கம்மா. உங்க குழந்தை யாருக்கும் துக்கத்தை கொடுக்கலமா. அவர் பக்தியால பிரபுக்கு பஜனை பண்றாரு. உண்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சோதனை வரதானே செய்யும். எனக்கு தெரியும் மகளே, ஆனா நான் அவனோட அம்மா, அதனால கவலை வரதானே செய்யும். யாருக்கு தெரியும் என் பையன் எங்க இருக்கான்னு, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு. நித்யானந்தரே, நான் ரொம்ப பாக்கியசாலி. வீட்டில் உட்காந்தபடியே உங்களை பார்த்துட்டேன். எப்போ உங்கள் காலடி பட்டதோ அப்போவே எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. உங்களை மாதிரி அதிசயமானவங்களுடைய தரிசனம் எங்களை போல சாமானிய மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? நிமை, உனக்கு தெரியுமா, நான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தரிசனத்திற்காக எல்லா தேசமும் சுற்றினேன். எல்லா இடத்துக்கும் போனேன். எல்லா பெரிய பெரிய சாஸ்திரிகளையும் பார்த்தேன். ஆனால் பரமாத்மா கிடைக்கல. பிரபுவோடைய சிம்மாசனம் காலியாக இருந்தது. வெறும் வீடு தான் இருந்தது. நான் எல்லாரையும் கேட்டேன், கோவில் இல்லையான்னு. பிரபுவோடைய ஆசனம் காலியாக இருக்கே, அவர் எங்கே இருக்காரு? ஆனால் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பிரபு தானே என் முன்னாடி நடந்து வந்தார். என் மேலே கருணை காட்டி என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேசி எங்களை பாவத்தில் தள்ளாதீங்க. உங்கள் உடம்புல எல்லாம் ஈஸ்வரருடைய சின்னமாக இருக்கு. நீங்கள் தான் ஈஸ்வர். நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் சாதாரண ஒரு உயிரினம். நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. யாரு சின்னவன் யாரு பெரியவன்? முகுந்தா, யாரோ ஒருத்தன் ஒரு நாள் சிவன் கிட்ட கேட்டானா, உங்களுக்கு பிரியமானவர் யாரு? சிவன் சொன்னாரு விஷ்ணுன்னு. இதே கேள்வியை விஷ்ணு கிட்டேயும் ஒருத்தர் கேட்டாரு. விஷ்ணு சொன்னாரு பரமேஸ்வர் தான். இப்படி இருக்கு அவரோட லீலை. அவரோட மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் பஜனைக்கு தயாராகுங்க. நான் என் நண்பனை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்திட்டு வரேன். நாங்கள் பஜனை நேரத்தில் வந்துடுறோம். ம், போங்க. வாங்க நண்பா, வாங்க வாங்க. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे. பாருங்க, இத பாருங்க. இந்த சாப்பாட்டையும் தண்ணியவும் பாருங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे. அட ஸ்ரீவாஸ்தவ் பண்டிட், கதவை தரோங்க. நீங்க திறக்கறீங்களா இல்ல நாங்க உடைச்சுக்கிட்டு வரட்டுமா? வாங்க வாங்க. பஜனைக்கு வரவங்கெல்லாம் நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க. நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு வெறும் பஜனை மாத்திரம் செய்யல. நீங்க எல்லாம் மந்திரம் பண்றீங்க. முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இப்ப நான் கண்ணால பார்த்துட்டேன். இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. பிரபுவோட பஜனத்தோட பேர்ல நீங்க பாவம் செய்றீங்க. பாவம். இந்த பூமியில பாவத்தை அதிகமாக்குறீங்க. நீங்க செய்யற வேலையெல்லாம் தண்டனைக்குரியது. ஆமா நிமை, இன்னையில இருந்து நீ செய்யற வேலையெல்லாம் ஏற கட்டிடு, புரிஞ்சதா?
பாவம் புண்ணியம்னா என்னது, யாருடையது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு முடிவு கட்டுறீங்க. சரி, இந்த அநியாயத்துக்கும் தண்டனைக்கும் பிரபுவோட பிரசாதமாக நினச்சி நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது மேலே இருக்கணும். மேலே ஒரு மனுஷனை தான் சிக்க வைக்க முடியும், கடவுளே இல்லை. இந்த பாவத்தை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மேலே இருக்கிறவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான். அட வாங்க வாங்க, இவன் பேச்ச நம்ம என்ன கேட்கறது? வாங்க, இவன் போய் பேசுறான் போய். என்னுடைய மரியாதை காப்பாத்துங்க கடவுளே. நம்ம இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஹரியை பற்றி பிரச்சாரம் செய்வோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கையை கூப்பி ஹரி பேரை சொல்ல சொல்லி பிச்சை கேட்போம். அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் படித்தவனும் படிக்காதவனும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க. गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय. இந்த கிராமத்துல ஒரே தப்பா நடக்குது. இது ஏதோ சரியில்லை. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. அடுத்து இந்த பாவிகள் எல்லாம் வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல ஒரு 5 பேர் தான் போறாங்க, இப்போ மொத்த ஜனமும் போயிருச்சு. இந்த பூதங்களை ஓட்டுறதுக்காக எனக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இதுக்காக எனக்கு ஜெகை மகைன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு தான் ஆகணும். ஓடி எங்க போற நீ? ஓடி எங்க போற நீ? என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. நான் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தேன், அதுக்குள்ள கடவுள் பேரை சொல்லி டமர் அடிக்கிறியாடா? நீங்க எல்லாரும் என்னோட நிம்மதியில மண்ணை வாரி போடுறீங்களா? வேணாம் வேணாம். சொல்லுடா, இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இந்த ஜகை மதை யாருன்னு. எங்க போயிருந்த? கோயிலுக்கு. கோயிலுக்கா? எதுக்காக? குழந்தைக்காக. இந்த கல்லுகிட்ட போனியா? எவ்வளோ அநியாயம்! என்ன இந்த மாதிரி பாஷையெல்லாம் பேசுறாங்க? இவ்வளோ கீர்த்தனமா நடந்துக்கிறாங்களே. இவங்க யாரு? இவங்க 2 பேரும் இங்க உள்ள காவல்காரங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? எல்லார்கிட்டையும் ஹரிநாமம் சொல்ல சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஜெகை மதைக்கு தான் உபதேசம் தேவை. தேன் கூட்டுக்கு மேல கையை போட ஆசைப்படுறாங்க. மனசுலையும் உதட்டுலையும் ஹரியோடைய பேர் இருந்தா நாம எதுக்கு பயப்படணும்? தண்டனைக்குரியவங்க மேல கருணை காட்டாதீங்க நித்யானந்தரே. ஆமா ஹரிதாஸ் அவர்களே, அடுத்தவனுக்காக வேலை செஞ்சு தனக்கு உடம்பு சரியில்லாம போனா அவன் மகான்தானே ஆவான். இதுதானே எங்களுடைய வழக்கம். அப்ப வாங்க செய்யலாம். அற்புதம் ஜகாய் மகாய், அற்புதம். உங்க 2 பேரோட முரட்டுத்தனத்தால, உங்களோட உருட்டுக்கட்டையால இந்த கிராமத்துக்கே பயம் வந்துருச்சு. கோடி பசங்க இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण. இவங்க தான் பாவத்தின் உருவம் ஜகாய். ஏய் பிச்சைக்காரங்களா, என்ன வேணும் உங்களுக்கு? பிச்சைக்காரனுக்கு என்ன தேவைப்படும்? பிச்சை தான். பிச்சையா? இந்தாங்க, இந்தா வாங்கிக்க. மதுவோட போதையும் பெண்ணோட போதையும் ஒரு கணத்துல இறங்கிடும். போதையானா இறங்கவே கூடாது, அந்த மாதிரி போதை பண்ணணும். பிரபு நாமத்தில் இருக்கிற போதை
பாத்தீங்களா, இவங்கள நீங்க சின்ன பசங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, முட்டாள் பசங்க. 3 தடவை ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் சொல்லிடுங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு தரப்பீங்க. இவன் உங்க கையில இருக்கிற மதுவை வாங்கி உங்களையே அவமானப்படுத்துறான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இங்க உங்களுக்கு சாராயந்தம் பிச்சையா கிடக்கும், புரியுதா? இவங்க இதுக்கெல்லாம் ஒழுங்கா வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், யாராவது இருக்கீங்களா? இவங்களை கொண்டு போங்க. இப்ப தெரியும். हे प्रभु ஜகாய் மகாய் நித்யானந்தரை அடிச்சிட்டாங்களா? சுதர்சன சக்கரா, எங்க இருக்க நீ? பிரபு 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 எங்களை காப்பாத்துங்க. பிரபு எங்களை காப்பாத்துங்க. பிரபு எங்களை காப்பாத்துங்க. எங்களை மன்னிச்சிருங்க பிரபு. எங்களை காப்பாத்துங்க பிரபு. பிரபு பாவம் செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு, உங்களுக்கு தெரியாதா? பிரபு, நாங்க இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க பிரபு. இந்த சக்கரத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துறது மன்னிக்கிறது எல்லாமே கடவுளுடையது. தவறா நடந்துக்கிட்டீங்களோ, நித்யானந்தர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னா அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். நன்றி பிரபு. வாடா. எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க பிரபு. எங்களை காப்பாத்துங்க. சாவோடு வலையிலிருந்து எங்களை காப்பாத்துங்க பிரபு. எங்களை மன்னிச்சிடுங்க பிரபு. பாவம் செய்யும் போது பயப்படல, இப்ப பிரபுவோட தண்டனையை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல, சாவை பார்த்து பயந்து நாங்க மன்னிப்பு கேட்கல. ஆனா சுதர்சன சக்கரத்தை பூமியில கொண்டு வந்து எங்க கண்ணை திறந்துட்டாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்த பிறகும் நாங்க திருந்தலனா, இந்த மாதிரி ஆத்மாவே தேவையில்ல, இந்த மாதிரி வாழ்க்கையே வேண்டாம் எங்களுக்கு. பிரபு, இன்னைக்கு எங்க மனசுல உண்மையான பக்தி உருவாயிருக்கு. பிரபு, நாங்க பாவம் செஞ்சவங்க. ஆமா, அந்த பாவத்துல இருந்து மீள்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. தயவு செய்து சொல்லுங்க. உண்மையாகவே உங்கள் மனசில் அந்த பயம் இருந்தாக்கா அந்த சக்கரம் தன்னால் பின்னாடி போயிடும். பிரபு, அப்போதிலிருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பலன் உங்களது, ஆனால் பேர் எங்களுது. ஜீவன் எங்களுக்கு நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க, நியாயம் எங்களுக்கு இங்கே கொடுக்குறீங்க.
உங்களுடைய மகுடத்தை நீங்கள் எங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க. பிரபு, உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. இவங்களை மன்னிச்சிடுங்க. சொல்லுங்க, நித்யானந்த சுவாமிக்கு ஜெய். ஜெய் சொல்லுங்க. பிரபு நிமை பண்டிட்க்கு சொல்லுங்க, நிமை பண்டிட்க்கு ஜெய். ஜெய். அட, இது சுத்தி சுத்தி என் பின்னாடியே வருது. இல்ல இல்ல, அடக்கடவுளே, அடக்கடவுளே. ஏய், யாரு? நிமை, நீ ஒரு பக்தனா? உன்னோட தலகர்வம் இருக்கே, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ, பக்தியோட பேர்ல நீ நாடகம் பண்ணிட்டு ரொம்ப குதிக்கிற. பக்தனாயிட்டு பகவானுக்கு பூஜை செய்யறதில்ல, ஆனா எல்லார்கிட்டயும் நான் தான் பகவான்னு சொல்லிக்கிற. நீ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த சந்தோஷத்துல நீ இந்த உலகத்தோட நீதியை மறந்துட்ட. இதை பார்த்து உன் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பு வருது. போ, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். எந்த உலகத்தை நீ தன்னைத்தானே மறந்துட்டியோ அந்த உலகத்துல இருந்து நீ தனியாயிடு. நீமை, நீ கவலைப்படாத. இந்த மாதிரி சாதாரண மனுஷங்க கொடுக்குற சாபம் பலிக்காது. அதுலேயும் இவர் கொடுக்குற சாபம் கண்டிப்பாக பலிக்காது. துடிக்கிற மனுஷனோட சாபம் என்னன்னு எனக்கு புரியுது ஹரிதாஸ். பகவான், நீங்கள் கொடுத்த இந்த சாபம் எனக்கு ஆசீர்வாதம் மாதிரி. குடும்ப வாழ்க்கை என்னை கட்டி போட்டிருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய பிராப்தம் எனக்கு கிடைக்கல. அந்த கட்டிலிருந்து எனக்கு முத்தி கொடுக்க நீங்கள் வரம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் என் தலைக்கு மேலே ஏற்றுக்கிறேன். என்னது? இல்ல பிரபு, உனக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? குடும்பத்தோட எல்லா கஷ்டத்தையும் ஏன் விதியில தான் எழுதியிருக்கியா? பெரிய பையனும் போயிட்டான், என் கணவரும் போயிட்டாரு. இப்ப இந்த சின்ன பையன் நிமையும் என்னை விட்டு போறான். நான் உங்களோட குழந்தை, உங்கள் குழந்தையாவே இருப்பேம்மா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த வார்த்தை சொன்ன? நீ என்ன மறந்துட்டியா? நான் உனக்கு ஜீவன் கொடுத்தவ. சின்ன வயசுல இருந்து நான் தான் உனக்கு எல்லா சேவகமும் செஞ்சிருக்கேன். உண்மையான மனசோட நான் உனக்கு எல்லா சேவையும் பண்ணேன். குழந்தைகளுக்கு ஊரோட கண்ணு படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அம்மா சூரியன் முன்னாடி நின்னு குழந்தைகளுக்கு நிழலா இருந்தேன். எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் என் மனசை கட்டுப்படுத்தி குழந்தைகளுக்காக வாழ்ந்தேன். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் மலை போல நின்னு உங்களை காப்பாத்தின. இந்த நாளை பாக்குறதுக்கு தானா? அமைதியா இருங்கம்மா, அமைதியா இருங்க. இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்க அப்பா கூடயே போயிருப்பேன். இப்போ உனக்கு போகணும்னா நீ தாராளமா இங்க இருந்து போலாம்பா. இந்த தரித்திரமான அம்மாவோட ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு போயிடு. எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு போ. போதுமா, போதும். அம்மா உயிரோட இருக்கும்போது தானே தடுக்கிறா. அம்மா போயிட்டா உன் இஷ்டப்படி நீ இருக்கலாம்ல. போ, தம்மகன் கையாலேயே விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு அம்மா செத்துட்டாங்கிற ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு போ. இதை நிறைவேற்றிடு. போதுமா, போதும். உயிரோடு இருக்கிற என் உடம்பு தோலை உரிச்சு உங்க காலடியில வச்சா கூட உங்களுக்காக நான் பட்டிருக்கிற நன்றி கடன் தீராதுமா, தீரவே தீராது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க இதயத்துல தான் இருப்பேன். நான் ஒன்று சொல்லவாம்மா? என் கையில இருந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்த கூட உங்களை சந்தோஷப்படுத்துவோம்மா. ஆனா என் மனசு என்னோட கையில இல்லைம்மா. சூரியனோட அம்மா சுமதி சூரியன் வனவாசம் போறதுக்கு அனுமதி கொடுக்கல. பகவான் ராமச்சந்திரோட அப்பா கூட அவரோட மனைவியோட வனவாசம் போறதுக்கு அனுமதி கொடுத்தாரே. சுமித்ராவும் லக்ஷ்மண் ராமரோட போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களே. அதே போல நீங்களும் ஒரு அம்மா தானே, பெரிய மகான். உங்களுடைய காலடிக்கு என்னுடைய கோடி கோடி நமஸ்காரம். குழந்தைங்கிற காரணத்தால என்னுடைய வேலையை தடங்கல் செய்யாதீங்கம்மா. நீங்க சந்தோஷமா என்ன சந்நியாசம் வாங்க அனுமதி கொடுங்க. எனக்கு அனுமதி கொடுங்கம்மா. நான் என் சத்தியத்தை நல்லபடியா காப்பாத்துவேன். மகனே, நான் சின்ன வயசுல இருந்தே உன் சுபாவம் தெரிஞ்சவ. நீ எதை பத்தி பிடிவாதம் பிடிப்பியோ அதை நீ நிறைவேற்றி காட்டுவ. உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதையே நீ செய்ப்பா.
உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம்ப்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. பிரபு உன்னை ஆசிர்வதிக்கட்டும். நீ போகணும்னு நினைச்சாலும் என்கிட்ட சொல்லாம போக கூடாது. கண்டிப்பா என்கிட்ட முதல்லயே சொல்லிடணும். ஆனா விஸ்வ பிரியாக்கு இதை பத்தி தெரிஞ்சதுன்னா சுவாமி இல்ல, இது என்ன பிரியா? இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன், போக விடவே மாட்டேன் சுவாமி. அழாத தேவி. சுவாமி, நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த செந்தூரத்தை நான் எப்படி வைப்பேன்? உங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட பக்கத்துல இருக்கிற எல்லா பெண்களும் நம்மளோட சௌபாகியத்தை பத்தி பேசி கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தயவுல நான் வாழணுமா? ஒரு பெண்ணோட பொட்டோட பெருமை கணவனோட சந்தோஷத்தில் தான் இருக்கு. பத்தினியோட சௌபாக்கியம் கணவனோட சித்தியில தான் இருக்கு. உன் சந்தோஷத்துக்காக என்னை கூட வச்சு அந்த சித்தியை எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா? அடி பைத்தியமே, நான் தூரமா போனாலும் உன் கூடவே தான் இருப்பேன், உன் பக்கத்துல தான் இருப்பேன். ஆனா சுவாமி, பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் எதுவும் சாதிக்கலனா அந்த பிறவி இருந்தும் என்ன இல்லாட்டி என்ன? அப்புறம் மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா மனுஷன் பிரபு கிட்ட இந்த ஆசையெல்லாம் வைக்கிறது இல்ல. ஆனா பிரபு மனுஷங்கிட்ட ஆசையை வைப்பாரு. நீ என்ன உன் கூடவே வச்சு பிரபுவோட ஆசையை நிராசையாக்க பார்க்குறியா? பிரபுவோட ஆசையை நான் நிறைவேற்றுறது உனக்கு பிடிக்கலையா? அவரோட ஆசையை நான் பாதியிலே விட்டுட்டா அது உனக்கு சந்தோஷம் கொடுக்குமா? இல்ல சுவாமி, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா என்னோட கடமை என்ன ஆகுறது? என்னோட ஒரு கோரிக்கையை கேளுங்க, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போகவா? ஆனா அம்மாவை யார் பார்த்துக்குவாங்க? அவங்க தனிமையாயிடுவாங்க. பிள்ளையா இருக்கும் போது அப்ப நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மாவை நீ நல்லா பார்த்துப்பேன்னு. அவங்களோட கண்ணீரை போக்குவியா இல்லையா? வீடா இருந்தாலும் காடா இருந்தாலும் புருஷனோட நிழல்ல வாழறது தான் பெருமை. சதி சீதா எப்படி ராமர் கூடவே இருந்தாங்களோ அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. போங்க சுவாமி, சந்தோஷமா போங்க. என்ன, நீங்க இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறீங்களா? அம்மாக்கு விஷ்ணு பிரியாக்கெல்லாம் சொல்லாமலே கிளம்புறீங்களா? ஆமா நித்யானந்தரே, நான் ஏற்கனவே அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டேன். விஷ்ணு பிரியாவோட அனுமதியும் வாங்கிட்டேன். எனக்கு தெரியும் நான் போறத அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அவங்க மனசு இதை கண்டிப்பா ஏத்துக்காது. அதனால நான் அவங்க கிட்ட சொல்லாமையே போறேன். இப்பவே கிளம்புறேன். வணக்கம் குருதேவா. யாருப்பா நீ? எங்க இருந்து வர? என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் நிமை, நவதீப்லேருந்து வரேன். நீங்களும் நவதீப் வந்தீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு கதையும் சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு சந்நியாசம் தர்றேன்னு சத்தியம் பண்ணீங்க. ஞாபகம் வந்துருச்சு குழந்தை. ஹரியோட சத்தியத்தை நீ எனக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கியா? இல்லை, தீட்சை வாங்கிறதுக்காக. ஆஹா, தங்கம் போல இருக்கிற உன்னுடைய உடம்ப கடவுளுக்காக தியாகம் பண்ண வந்திருக்கியா? பிரபு மேலே இவ்வளவு பாசமும் பிரபு மேலே இவ்வளவு அன்பா? இந்த சின்ன வயசுல சந்நியாசி எடுக்கணும்னு என்ன அவசியம்? பிரபு நமக்கு கொடுத்ததை திருப்பி கொடுப்பது எந்த விதத்தில் தவறாகும்? நாராயண நாராயண. மகனே, சின்ன வயதிலேயே நீ இப்படி சந்நியாசம் எடுத்து விட்டால் நமது எதிர்கால சந்ததி எப்படி உருவாகும்? நீ இந்த சிறு வயதிலேயே சந்நியாசம் வாங்குவது சரியல்ல மகனே, புரிந்து கொள். 50 வயதுக்கு பிறகு வாங்குவதே சரி. அப்போதுதான் ஐம்புலன்களும் அடங்கும்.
அந்த வயதில் சந்நியாசமாகுவதுதான் சரியாக இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிறீங்களா 50 வயசுக்கு மேல வாழ்வேன்னு? இந்த வயசுல எனக்கு உடம்புல இருக்கிற சக்தி கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது அந்த வயசுல முடியுமா? ஆசையிலும் பாவத்திலையும் மாட்டிக்கொண்டிருக்கிற உயிர்களுக்கெல்லாம் நல்ல வழியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய பேச்சு சரிதான். ஆனா ஆனால் என்ன பிரபு? நீ உன் அம்மாவிடமும் மனைவியிடமும் சொல்லிவிட்டு வந்திருக்கலாமே. சொல்லாமல் வந்தது தவறு. அவர்களின் அனுமதி இல்லாமல் நான் உனக்கு தீட்சை கொடுக்க முடியாது. நான் அவங்களுடைய அனுமதியோட தான் வந்திருக்கேன். அப்படியென்றால் நல்லது. உன்னுடைய சத்தியத்தில் என் பிரபுவின் சத்தியம் கேட்கிறது. இது போன்ற விஷயங்கள் நடப்பது நம் கையில் இல்லை. எந்த சந்தேகத்தில் இருக்கீங்க? உங்களுடைய ரூபத்தை பார்க்கும்பொழுது என்னுடைய அறிவை நான் முழுதாக பெறவில்லை என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீ சந்நியாசம் ஆகிவிட்டாய். உனக்கு என்ன பெயர் சுட்டுவது? ஆம் தேவி. ஹா நிமை, இனிமேல் உன்னுடைய பெயர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பாரதி. என்ன? அம்மாவும் பிரியாவுமா இங்கேயே கூட்டிட்டு வரல? எங்க இருக்காங்கன்னு சொல்லு. பாருங்கம்மா, பாருங்க நிமை. நிமை மகனே, இல்ல இல்ல இல்ல, சந்நியாசம் வாங்கிட்டு என் காலில் விழுந்து என்ன பாவத்துக்கு உள்ளாக்காத மகனே. நீ சன்னியாசி ஆயிட்ட, உனக்கு சாதகமாவே எல்லாம் இருக்கு. ஆனா நீ விஸ்வரூப் மாதிரி கடுமையா இருக்க கூடாது. அவன் வீட்டை விட்டு போனதுல இருந்து உன் முகத்தையே காட்டல. நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது மகனே, அந்த மாதிரி செய்யக்கூடாது. சரிம்மா, சரி. ஒரு முறை உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நீ சன்னியாசி ஆனத நான் வரவேற்கிறேன். நீ இல்லாம இருந்தா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சேவை செய்வேன். அவங்களுக்கு உணவு கொடுப்பேன், அவங்களுக்கு உடை கொடுப்பேன். தண்ணி கூட இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன். சன்னியாசியா போன என் குழந்தை திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து அவனுக்காக என் ஜீவன் உயிரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வருவல்ல கண்ணா? சொல்லு கண்ணா. கண்டிப்பாம்மா, நான் தூரமா போறேம்மா. ஜெகநாத் பூரியில தரிசனம் பார்க்க போறேம்மா. என்னுடைய முரளிதரன் श्री कृष्ण शरणं मम, 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 श्री कृष्ण शरणं मम.
मम श्रीकृष्ण शरणं 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 मम இவ்வளோ சின்ன வயசுல சந்நியாசமா? யார் இந்த சன்னியாசியோட குரு? இவருடைய குரு கேசவ பாரதி. இவ்வளோ சின்ன வயசுல சன்னியாசி ஆக வேண்டிய அவசியம் என்ன? இது நிமை பண்டிட்டோட சொந்த அபிப்பிராயம். ஓ, இவர் தான் அந்த பண்டிட்டா. பேர் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் இவருடைய நண்பரா? பக்தர்னு கூட சொல்லலாம், தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி மூர்த்தி தரிசனத்துக்காக மனசோட கட்டுப்பாடை இழந்துட்டா ஸ்ரீகிருஷ்ண ஜபம் சொல்கிறதுனால இந்த கலியுகத்தில் பிரபுவோட பிராப்தம் கிடைக்கும்னு நினச்சா அது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம்னு தான் நான் சொல்லுவேன். இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒடிசா மகாராஜரோட பள்ளிக்கூடத்தோட குரு வாசுதேவ் சரஹோமி ஆச்சாரி. எனக்கு தெரியும். உங்களுக்கு சர்வசாஸ்திரத்தோட ஞானம் இருக்கு. நீங்க ஒரு ஞானி. நீங்க சொன்னாக்கா இது உண்மையா கூட இருக்கலாம். அப்படி இல்லை. உண்மை என்னன்னா, பிரபு என்பது என்னன்னா, பிரபு ஒரு உருவம் இல்லை, அது ஒரு சக்தி. வேதம் புராணம் எல்லாம் இந்த சக்தியை பற்றி தான் சொல்லுது. அதில் எழுதியிருக்கிற மந்திரத்தால் இந்த சக்தி நமக்கு அனுபவம் ஆகுது. மனுஷன் அடிக்கிற காற்று மாதிரி உருவாகலாம், அதே மாதிரி பிரபுவோட அணுசக்தியும் உருவாகுது. மீதி இந்த தரிசனம்லாம் பேருக்காக தான். உங்கள் நண்பருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணர் என்பது ஒரு சக்தி மட்டும்தான், அது ஒரு உருவம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ண மமா அப்படிங்கிறது ஒரு மந்திரம் இல்லை, அது ஒரு பூஜையில் சொல்கிற வார்த்தை. வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வார்த்தையை சொல்கிறதுனால கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க ஆச்சாரியரே, நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸ்ரீகிருஷ்ணரோட மந்திரத்துல பிரபுவோட தரிசனம் இல்லை, அப்படி நீங்க நம்புறீங்களா? அப்படி சொல்றீங்கன்னா ஒரு வேண்டுகோள், உங்க மனசுல உண்மையான நம்பிக்கை இருந்தா ஒரு தடவை சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி பாருங்க, என்னுடைய கிருஷ்ணர், என்னுடைய கண்ணையா இந்த மந்திரத்தோட சக்தியை காட்டுவார் பாருங்க. मम श्रीकृष्ण शरणं 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 श्रीकृष्ण शरणं मम 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 श्रीकृष्ण. நிமை நிமை எங்க இருக்க நீ என் செல்வமே? நிமை நிமை எங்க இருக்க? அம்மா. இல்ல இல்ல இல்லை மகனே, என்னதான் இருந்தாலும் நீ என் வயித்துல பிறந்தவ. ஆனா நான் உனக்கு ஒரு தாயா மட்டும்தான் இருக்க நிமை. ஆனா நீ உன் காரியத்தால ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்ட. கையெடுத்து கும்பிட வேண்டியவ நான் தான். நீ தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் மகனே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் மகனா பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க மகனே. மனுஷனா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் அவங்களோட முடிவு கண்டிப்பா ஒரு நாள் அப்பா அம்மாவோட காலடியில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பகவான் கணபதி அம்மா அப்பாவை சுற்றி வந்து தான் புக்தி சிக்தி பெற்றாருமா. அம்மா. இல்ல இல்ல மகனே,
தேவி, சுவாமி, எனக்கு கருணை காட்டுங்க. உன் பெயரின் அர்த்தம் தெரியுமா? உன் பெயரின் அர்த்தம் விஷ்ணு பக்தி. நீங்க தான் என்னோட விஷ்ணு, கிருஷ்ணா, சிவன். இந்த உலகத்துக்காக நீங்க இருக்கீங்கன்னா எனக்காக ஏன் இல்லை? உன்னுடைய ஆசை என்ன? நான் சன்னியாசி. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிரபுவோட பேரை தவிர எதுவும் இல்லை. தினமும் பூஜை செய்யறதுக்காக உங்களோட பாதங்களை கொடுங்க. எங்கேயும் கிடைக்கலையா? கிடைக்கலையா? நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஓ, குருஜி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ அவர் எங்க இருப்பாரு? இங்க இருக்காரு. கடலோரத்தில் படுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க பார்த்தா பிரபு இருந்தாரு. அதனால நான் இங்க கொண்டு வந்தேன். ஓ பிரபு, தயவு காட்டுங்க. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.